ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2024 லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷன் பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனுடைய நேம் என்ன, இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத எல்லாமே வீடியோவுக்கு இடையில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையே தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வர இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு குயிக் அப்ரூவல் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக உங்களுக்கு லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. மற்ற ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கான எலிஜிபிள் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத வாங்கி கொடுப்பாங்க. அதர்வைஸ் அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் 100% ஆன்லைன் ப்ராசஸாக இருக்கும். மினிமல் டாக்குமெண்டேஷனே போதுமானது. எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குயிக்காக உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன ரீசனுக்காக இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பர்சனல் லோன் ஆப் மேட்ச் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கான பெஸ்ட் லோனை இந்த அப்ளிகேஷன் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து குயிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ட்ரஸ்டடான ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீ குவாலிஃபைடு லோன் ஆஃபரும் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து குயிக்காகவே அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்கும். லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இவங்க கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் லோன் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ, அதாவது லோன் டென்யூர் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்தா என்ன, ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். பட் இந்த இடத்துல தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இன்ஸ்டண்ட்டாகவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் கொலட்ரல் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ், இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 1%லேருந்து 3% வரையிலும் பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12 to 36% அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்னு வர நீங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடியை சப்மிட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃப்காக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப்பை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சேலரிடு பர்சனாக இருந்தால் நீங்கள் சேலரி ஸ்லிப்பை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு வர உங்களுடைய ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் போதும். அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே இவங்க எந்தெந்த ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் அர்கம் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. தென் யாஷிக் ஃபின்லீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இன்னொரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூடவும் இவங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே கேஸ், இப்போது ஓவராலாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா, இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்டாக கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபேக் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் போயிட்டே இருக்குது, 2 நாள் ஆகியும் லோன் அப்படிங்கிறத தரதில்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஃபேக் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து பாரத் அப்ளிகேஷனுக்கு இங்கிறது ரீடைரக்ட் ஆகியிருக்கு. அங்கே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகிறதா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகிறதா. ஓகே கேஸ், கீழே வந்தோம் அப்படின்னா எல்லா ரிவ்யூஸுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல, அப்படி இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது, வேறு அப்ளிகேஷனை இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்க டைரெக்டாக லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதில்ல.
மற்ற ஆர்பி ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி கிட்டேருந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அதாவது அவங்களுடைய பர்சனல் லோனை நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன்லேருந்து லோன் அப்படிங்கிறது 100% கிடைக்காது. ஸோ இது இவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு லோன் கிடைக்கல, வேறு இடத்துக்கு இவங்க ரீடைரக்ட் பண்ணுறாங்க, வேறு அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராபேக் கமெண்ட்ஸாக எதுக்காக நீங்கள் போயிட்டு ரிவ்யூ செக்ஷனில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இதை பொறுத்தவரையிலும் இவங்க தெளிவாக சொன்னதன் காரணமாக இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களை ஏமாற்றலாம் செய்யலை. அவங்க சொன்ன விஷயத்தை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய லெண்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் தருவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ளை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லோன் கிடைக்கும் அப்படின்னு கட்டாயம் சொல்ல முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் தெரியல அப்படின்னா வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ வீடியோவை தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யார் என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.